ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாளிலே லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது அதிகமாய் பேசப்படுகிற ஒரு சத்தியம் கூட அல்ல, அதிகமாய் பேசப்படுகிற ஒரு செய்தி அல்ல, ஒரு புதிய செய்தி. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். வேதம் இருக்குமேயானால் நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த வேத வசனத்தை தியானிக்க அன்பை கேட்கிறேன். இங்கே 2 வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் காரியங்களை, மேற்போக்கான காரியங்களை பார்த்து வாழ்க்கையை தியானிக்கிறோம். அதாவது நல்லது நடக்குமேயானால் அவர் நல்லவர், கெட்ட நடக்குமேயானால் அவர் கெட்டவர். அப்படி அல்ல. பூமியிலே நல்லவர்களுக்கும் கெட்ட நடக்கிறது, கெட்டவர்களுக்கும் நல்ல நடக்கிறது. நாம் மேற்போக்கான காரியங்களை பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒரு தேவனுடைய மனிதன் அதிகமான தீமைகள், போராட்டங்கள், பாடுகள், உடனே சொல்லிவிடுகிறோம் அவர் ஏதோ தவறு செய்திருக்கிறார். இல்லை, உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயந்தவன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்கள், ஏராளமான பாடுகள். எனவே பாடுகளை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது தவறான ஒன்று. இந்த கதை நடக்கிறது. ஆண்டவர் தெளிவாக, தீர்க்கமாக, பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவல்ல, பாடுகளை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் நடை போடக்கூடாது. இன்னைக்கு நாம் பார்க்கிற உலகத்துல துன்மார்க்க செழித்திருக்கிறார்கள், நீதிமான்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள், துன்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஊழியத்துல கூட ஒரு பிரபலமா இருக்கிறார், நல்ல வாகனங்கள், அவருக்கு பின்னால் ஒரு 10 பேர், உடனே அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்ல. இன்றைக்கு எல்லா உயர்வுகளும் கர்த்தரால் வருவதில்லை. யோசேப்பினுடைய உயர்வு தேவனால் வந்தது, யாக்கோபின் உயர்வு திறமையினால் வந்தது. இந்த அநேகர் திறமையினால் உயர்த்தப்படுகிறார்கள், தேவனால் அல்ல. அவள் திறமை அவளை உயர்த்திற்று. ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். உண்மையான ஊழியர்கள், உத்தமமான ஊழியர்கள், தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்கள், ஆனால் உயர்வு இல்லை. ஆனால் குறுக்கு வழியிலே சகல கலா வல்லவர்கள் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க, அதாவது பன்முக திறமசாலிகள், ஆனால் அது தேவா உண்டானதல்ல. எனவே உங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கலாம், இத்தனை ஆண்டுகள் ஊழியத்திருக்கிறேனே, எனக்கு அறிமுகம் இல்லையே, நேற்று வந்தவர் பிரபலமா இருக்கிறார், அது வேறு, இது வேறு. அதை குறித்த ஒரு செய்தித்தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். பிலாத்து சில கலியருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான். இது படிப்பதற்கு புரியாது, சற்று கேளுங்கள். அந்த வேளையிலே அங்கிருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை ஆண்டவர் இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவருடைய பிரதித்தரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தினாலே மற்ற கலிலே எல்லாரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு முதல் சம்பவம். அதாவது அந்த யூதர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், தேவ கற்பனைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தேவனுடைய அந்த பிரமாணங்களுக்கு அவர்கள் உடன்பட்டவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள், தேவனுக்கென்று பிரியமாய் வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள். எனவேதான் பிலாத்துவின் கோபத்திற்கு ஆளானார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான். இது படிப்பது சற்று வித்தியாசமா இருக்கும். உடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு செயல். இவர்கள் எருசலேமுக்கு ஆராதிக்க வந்தார்கள். ஆராதிக்க வந்தவர்கள் தங்கள் ஜீவனை இழந்து போனார்கள். இதுதான் உலகம் நடக்கிறது. உண்மையான ஊழியர்கள், உத்தமமான ஊழியர்கள், சத்தியத்திற்காக வாழ்கிற ஊழியர்கள் இன்றைக்கு ஜுவாலிப்பதில்லை, பிரகாசிப்பதில்லை, ஒரு மூலையில் இருக்கிறார்கள். இந்த ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், அவருடைய உடை அலங்காரம், சிகை அலங்காரம், லேட்டஸ்ட் காஸ்டியூம்ஸ், இந்த லேட்டஸ்ட் உடை அலங்காரம், இந்த அலங்கரிப்புகள்,
புகை மண்டலம், அதற்கேற்ற அந்த ஒளிப்பெருக்கிகள், இசைக்கருவிகள் பிரபலமாக இருக்கிறது. கவனியுங்கள், அங்கு என்ன நடந்தது என்பது நமக்கு சரியாக விளங்கவில்லை. ஆனால் ஒரு துக்ககரமான காரியம் நடந்தது. வசந்தி வாசிக்கிறேன். வெளியினுடைய இரத்தத்தை பலியோடு கலந்தான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆராதிக்க வந்தவர்கள் இன்றைக்கு இரத்த சாட்சியை மறித்து போனார்கள். இங்கே அந்த காரணம் என்னவென்றால், பிலாத்துவை ஆராதிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, மனிதனை அல்ல தேவனை. இன்றைக்கும் பாருங்கள், மனிதனை ஆராதிக்கிறவர்கள் ஏராளம். இந்த ஊழியர் கூட அதிகமாக அரசியல்வாதிகள், அவருடைய புகைப்படம் தான் பெருசா இருக்கிறது. ஊழியர் கூட்டம், ஆனால் அரசியல்வாதிகளுடைய புகைப்படம் அதிகமா இருக்கிறது அவர்கள் தலைமையில். அதற்கும் அவளுக்கு என்ன சம்மதம் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு ஊழியர் கூடுகை, அதற்கும் அரசாங்கத்தினுடைய நமக்கு தயவு தேவை. ஆனால் அன்பானவர்களே, அவர்களே தேவன் அல்ல. அவருடைய புகைப்படம் நீண்டிருக்கிறது, முழு புகைப்படம். செய்தியாருடைய பெயர் சின்னதா இருக்கிறது. அங்கே பிலாத்துவை ஆராதிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் அன்றைய யூதர்கள் அதை செய்யவில்லை. அன்றைய ரோம போர்ச்சேருடைய அந்த அவருடைய காரியம் என்னவென்றால், யூதர்கள் எப்படியாகிலும் ஆராதிப்பதை தடுக்க வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? அதாவது அவர் எதிர்பார்த்தோடு நடக்கவில்லை, எனவே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்ப ஜனங்களுக்குள்ள என்ன தெரியுமா, இதை ஒரு தவறு பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லா இடத்தும் நடக்கிறது. ஒரு வியாதி, அவர் தவறு செய்து விட்டார். ஒரு விபத்து இல்லை. ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நாட் காட்ஸ் பனிஷ்மெண்ட் ஆல்வேஸ். இத்தனை விபத்துகள் நடக்கிறது, இத்தனை வியாதிகள் வருகிறது. திரும்ப சொல்கிறேன், வியாதி எல்லாம் சத்துரு அல்ல. வாழ்க்கையில வியாதிக்கு பல காரணங்கள் உண்டு. அவருடைய சரியான ஆகார குறைவு, அவர்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம். எல்லாமே தேவன் சொல்ல முடியாது, எல்லாம் பிசாசு சொல்ல முடியாது. இங்கே நடந்த சம்பவம் என்னவென்றால், அந்த செய்தியை, அந்த வேளையில் அங்கிருந்தவர்கள் அந்த செய்தியை இயேசு அறிவித்தார்கள். என்ன ஆண்டவரே, ஆராதிக்க வந்தாங்க, தொழுது கொள்ள வந்தாங்க, இயேசுவுக்கு வந்தாங்க, வந்தவங்க இந்த கதி ஏற்பட்டு விட்டதை. அங்கு இருந்தவர்கள் சிலர் இந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவருக்கு பிரதித்தரமாக அந்த கலிலியருக்கு அப்படிப்பட்ட சம்பவத்தினாலே அவர்கள் பாவிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அப்படியானால் அவர்கள் பாவிகள் அல்ல. இதான் சொல்ல விரும்புகிறேன். வசதியா இருக்கிறார், செழிப்பா இருக்கிறார், எல்லா வாகனங்களோடு இருக்கிறார், புகழ் இருக்கிறது, பெயர் இருக்கிறது, பிரஸ்தாபம் இருக்கிறது, அதனால் நீதிமான் அல்ல. வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஓலை குடிசை, பிரபலம் இல்லை, அதனால் அவர் தேவனுடைய ஊழியர் இல்லை என்பது அர்த்தம் இல்லை. இந்த செய்தியில சொல்லியிருப்பேன், இருப்பு என்பது ஆசீர்வாத நிறைவல்ல, இல்லாமை என்பது ஆசீர்வாத குறைவல்ல. எல்லாருக்குமே சில குறைகள் உண்டு. சிலருக்கு பணக்குறைவு, சிலருக்கு மனக்குறைவு, ஆரோக்கிய குறைவு. இன்றைக்கு துக்கமான செய்தி பல குழுக்களை பார்க்கிறேன். அரசியல்வாதிகள் முதலிலே பேசுகிறார்கள், ஆன்மீகவாதி பின்னால பேசுகிறார். அரசியல்வாதிக்கு தான் முன்னுரிமை, அவருக்கு தான் பொன்னாடை போர்த்தது, அவரை பற்றிய ஏகப்பட்ட பிரம்மாண்டமான, அவரை குறித்து பிரமிக்கிற அளவுக்கு வானலாவிய புகழ்ச்சி. எத்தனை பெரிய வேதனையான காரியம். அவர் ஒன்றுமே இல்லை, அவருக்கும் இந்த மேடைக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் புகழப்படுகிறார். ஒரு ஊழியன், அவருக்கு அங்க இடமே இல்லை. கடைசியார் பேசுறார். அவர் பேசும்போது எல்லாரும் போயிருந்தாங்க. அரசியல்வாதி முன்னிலை வைக்கிறார், ஆன்மீகவாதி பின்னில் இருக்கிறார். ஊழியன் பேசும்போது எல்லாரும் போயிருந்தாங்க. அன்பான கத்திரப்பிள்ளைகளே, சொன்ன வார்த்தை அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது முக்கியம் அல்ல. பணம், புகழ், படிப்பு, அந்தஸ்து, பதவி, இது முக்கியம் அல்ல. அந்த வார்த்தையை நான் தப்பிட, அப்படி அல்ல. ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நோ, தமிழ் வேதத்திலே அப்படி அல்ல, ஆங்கில வேதத்திலே நோ. அவர் சொல்கிறார், அது முக்கியம் அல்ல. நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படியானால் ஆண்டவர் மனம் திரும்புதலை
தேவனோடு இருக்கிற உறவை, தேவனோடு வாசம் பண்ணுகிற அந்த மேன்மையான ஒரு ஐக்கியத்தை மேன்மைப்படுத்துகிறார். திரும்ப சொல்லுகிறேன், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படியானால் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனோடு இல்லாத ஒரு உறவு, தேவனோடு இல்லாத அந்த ஒரு ஆராதனை, உறவுகள் இல்லாத ஒரு ஊழியம், உறவுகள் இல்லாத ஒரு பிரசங்கம் அர்த்தமற்றது. நிறைய பேர் பார்க்கிறேன், உறவுகளே இல்லை. நான் ஐ வாட்ச் வெரி க்ளோஸ்லி, மிக நுணுக்கமாய் நுண்ணியமாய் பார்த்திருக்கிறேன். இதை மேற்போக்காய் சொல்லவில்லை. ஐ வாட்ச் தம். அவளோடு படுத்திருக்கிறேன், அவளோடு உண்டிருக்கிறேன், உறங்கி இருக்கிறேன், ஒரே வீட்டில் இருக்கிறேன். ஆனா they never pray. எடுத்து படிச்சதே கிடையாது. ஆனா அவர் பிரபலமா இருக்கிறார். எப்படி இருக்கணும் புரியல. காலங்கள் மாறும், அப்பொழுது உண்மைகள் வெளிப்படும். அவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, இது எல்லா இடத்துக்கும் நீங்க போட்டுங்க, அப்படி அல்ல. நினைக்கிற மாதிரி பணம், பதவி, பட்டம், படிப்பு அப்படி அல்ல. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு அவங்களுக்கு தேவைப்படலாம். தேவன் சொல்லுகிறார், நோ, இதுல ஆழமான சத்தியங்கள். அப்படி அல்ல. படிப்பு அப்படி அல்ல, பணம் அப்படி அல்ல, அவருடைய அந்தஸ்து அப்படி அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது அவர் சொல்லுகிறார், அடுத்த ஒரு வசனம் 11:4 இன்னொரு சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சிலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் கொன்றதே. இதுவும் ஆராதிக்க வந்தவர்கள். சிலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. எருசலேமில் கூடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்றார். முதல் சம்பவத்தை அவங்க சொன்னாங்க, இரண்டாவது சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் அதாவது அவர் நினைவிலே சிறந்தவர், காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், காரியங்களை அலசி பார்க்கிறவர். அவர் சொல்லுகிறார், அப்படியானால் அவர்கள் மற்ற எல்லாரும் குற்றவாளி நினைக்கிறீர்களோ? இது சொல்லப்பட்ட வார்த்தை விழுந்தது, கொன்றது. பல நேரங்களில் இது எல்லாருக்கும் நடக்கிற சம்பவம். ஒரு இழப்பு, ஒரு ஏமாற்றம், ஒரு துக்கம், ஒரு சரிவு, இதெல்லாம் வரும், எல்லாருக்கும் வரும். ஆரோக்கியத்தில் வர சில நாட்கள் உண்டாக ஒரு 10 அடைப்பு, எனக்குள்ள ஒரு 5 எக்ஸ்ட்ரா ஒரு குழாய் போட்டிருக்குது, 5 தனி குழாய் போட்டிருக்கு. கஷ்டம்தான், ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். துதிக்க முடியாத நேரம், துதிக்க முடியாத நேரம், குரல் போயிடுச்சு, இந்த சப்தம் போயிடுச்சு. இரண்டாவது, அந்த ஆப்ரேட் பண்ணதுனால இந்த ரைட் ஹேண்ட் உயர்த்த முடியல, யாருக்கும் தலைமுறைக்கு ஜெபிக்க முடியாது, கையை உயர்த்தி ஆராதிக்க முடியாது. இந்த கையை உயர்த்த வேண்டுமானால் இதனுடைய துணை இல்லாமல் உயர்த்த முடியாது. யாருக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டம், தலைமுறைக்கு ஜெபிக்க முடியாது. அழுகையா இருக்கும், வேதனையா இருக்கும், கண்ணீரா இருக்கும். மனிதருக்கு ஜெபிக்க ஒரு காரம் உயர்த்த, கை உயர்த்த முடியாது, உயர்த்தி பேச முடியாது, எவ்வளவு கண்ணீர். ஆனால் காலங்கள் மாறினது. அதற்கென்று ஒரு மருத்துவம் எடுப்பேனா, அது இன்னும் வேதனை, குறைகளை பாதிக்கப்பட்டது 3 மாதங்கள். அது 2 அனஸ்தீசியா கொடுத்த காரணத்தினால. அப்ப அதுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அது அதோட பெரிய வேதனை. ஒண்ணுமே இல்லை, ஜபம்தான். அமர்ந்திருந்தேன், ஒரு 3 மாதங்கள் பேச முடியாத நிலைமை. பேச விரும்பினேன், ஆனால் வார்த்தை வராது, குரல் மாறிற்று, அது தெளிவு இல்லை பேச்சில். இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள். அனைவரும் சொல்லுவாங்க, ஒரு சொன்னார் இப்படி, அவர் ரொம்ப பேசினாரு, அதனாலதான் இப்போ ஆண்டவர் வாயை மூடிட்டேன். என் காதால கேட்டேன், ஒரு பிரபலமான ஊழியர் அது இன்னொரு சொல்லுகிறார், அவர் ரொம்ப பேசிட்டாரு, பேசினா இருக்கிறாரு, அதான் இப்ப அவருக்கு நடந்துச்சு. இது ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ரொம்ப பேசிட்டாரு, நடந்துச்சு. யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட மக்கள் நம்மளோடதான் இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, உண்டு புசிப்பாங்க, கணவனா இருப்பார், மனைவியா இருப்பார், வெளியே பரியாப்படுவாங்க, ஆனா உள்ளூர் மகிழ்ச்சி அடைவார்கள். தேவன் அப்படி அல்ல. நம்முடைய இல்லாமைகளை அறிந்தவர், நம்முடைய வறுமைகளை அறிந்தவர், நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், நம்முடைய இயலாமை அறிந்தவர், நம்முடைய வருத்தங்களை அறிந்தவர், நம்முடைய கண்ணீரை அறிந்தவர். மனிதனுக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார்,
இங்கு கூட அதே வார்த்தை சொல்லுகிறார், அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தால் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்ல. திரும்பவான் ஒரு மரித்து போனார். இளவயதா இருக்கலாம், விபத்தா இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது. திரும்ப சொல்கிறேன், வாழ்க்கையின் சம்பவங்களை வைத்து தேவன் எடை போடுவது தவறு. காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவன் எடை போடுவது தவறு. காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவைகள், காணக்கூடாத நித்தியமான. ஒரு வீட்டை பாக்குறீங்க, காரை பாக்குறீங்க, பங்களா பாக்குறீங்க, பிரஸ்தாமனை பாக்குறீங்க, ஊடகத்துல பாக்குறீங்க. இதை வச்சு என்ன நீங்க மதிக்காதீங்க. அது உங்களுடைய தவறு நான் சொல்ல விரும்புறேன். அந்த புகழ், அந்த பெயர், அந்த பிரஸ்தாபம், ஆனா பரலோகம் இதை வச்சு என்ன மதிக்கல. நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், எத்தனை சேனல்ல பேசுறேன், எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதை வச்சு பரலோகம் என்ன மதிப்பிடுவதில்லை. வேறு கிருபையினாலே ஒரு 3600 பிரசங்களை ஒளிப்பை செய்திருக்கிறேன். அது எனக்கு கேள்விக்குறிதான். ஏன்னா யாரும் பார்க்கறதில்ல. இந்த கூட பார்த்தேன், ஒரு 100 எல்லாமே 100க்கும் குறைவான மக்கள் தான். ஆனாலும் பதிவேற்றம் செய்கிறேன். காரணம் என்னவென்றால் தேவன் தந்த கிருபை, தேவன் தந்த வரம். இந்த செய்தியை இலங்கை தேசத்துல கண்டி என்ற இடத்துல ஒளிப்பதிவு செய்கிறேன். ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டேன். இப்போ ஒரு ஹீலிங் சர்வீஸ்ல பேசி இப்பதான் முடிச்சேன். அந்த ஹீலிங் சர்வீஸ் பேசி முடிச்சு இந்த ஒரு செய்தியை பேசுகிறேன். இப்பொழுது மாலையில் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. இது பகல் 1 மணி. நாளை இன்னொரு கூட்டத்தில் பேச வேண்டும். என்னுடைய கருத்து என்னவென்றால், தேவன் ஒருவேளை உலகம் 1000 சொல்லலாம் அதை பற்றி. அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்கள் எல்லாரும் குற்றவாளி நினைக்கிறீர்களோ அப்படியால். நீங்க என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? குற்றவாளி நீதிமானா இருக்கிறான், நீதிமான் குற்றவாளியா இருக்கிறான். உலகம் அப்படிதான் சொல்லுது. குற்றவாளியை நீதிமானாத்தி இருக்கிறது. நிறைய உங்களுக்கு தெரியும், பயங்கர தவறுகள் செய்தவர்கள், பயங்கர தவறு செய்தவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், கண்டது கேட்டது அவர்களோடு என்னோடு இருக்கிறார். பயங்கர குற்றம் செய்தவர்கள், சொல்லக்கூடாத குற்றங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் ஒரு ஐக்கியத்து தலைவராக இருக்கிறார். அவரை நம்பி ஒரு ஸ்தாபனம் அவரை ஐக்கிய தலைவராக வச்சிருக்கிறது. தலைவரா மட்டும் இல்ல, அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக வைத்திருக்கிறார்கள். அது எப்படி அதை ஏற்படுத்தினாரு அவர் தெரியுமா தெரியாது தெரியல. நான் கேட்டேன், ஐயா இத்தனை தவறுகளை செய்திருக்கிறார், அவரை குறித்த விசாரிச்சு பார்த்தீங்களா, கேட்டீங்களா? இல்லைங்க. யாரோடு சொன்னார். அவர் கேட்டு ஒரு 10 பேரை வைத்துக் கொண்டார். அந்த 10 பேருடைய வார்த்தையை நம்பி அந்த இயக்கத்தின் தலைவர் அவரை ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அவர் நினைக்கிறார் அந்த பொறுப்பு ஒரு பிரதம மந்திரி நினைக்கிறார். அந்த பொறுப்பு அது பொறுப்பே இல்லை. இந்த உலகத்திற்கு எல்லா பதவிகளும் அர்த்தமற்ற பதவி. ஒரே ஒரு பதவி, பக்தன் பாடினான், இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. ஒரு பிள்ளையா இருக்கிறோமே அதுதான் மேன்மையான பதவி. அவருடைய ஊழியனா இருக்கிறோமே அது மேன்மையான பதவி. இந்த பதவியை தவிர உலகத்துல பெரிய பதவி இல்லை. அதெல்லாம் தேவையற்றது. நீ எல்லாரும் போடுறாங்க ரெவரண்ட் டாக்டர், என கூட சில இடத்துல அது போடப்படுகிறது, சில நோட்டீஸ்ல. அது விரும்பப்படாத ஒன்று. அதை தொட்ட ஒரு கதாபாத்திரம் எம்எல் ஜபசிங் ஐயா அவர்கள். சாக வரை சகோதரர் எம்எல் ஜபசிங், சகோதரர் பேட்ரிக் ஜோஷுவா, சகோதரர் என் ஜீவானந்தம், மெய்ப்பர் சுந்தரம். இவ்வளவு அன்பா, எவ்வளவு பாருங்க. அது இட் இஸ் நாட் a title, it is a career. அது பட்டங்கள் அல்ல, அவள் செய்கிற அந்த தொழில். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தேவ பிள்ளைகளை திரும்ப சொல்லுகிறேன், அது அப்படி அல்ல. 18 பேர் மரித்து போனார்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல கெட்டவங்களுக்கு தான் கெட்ட காரியம் நடக்குன்னு அர்த்தம் இல்லை. நிலவர்களுக்கும் கெட்ட காரியம் நடக்கும். Bad things happening for the good people. அது சாதாரணமானது. யோபு வாழ்க்கையில பார்க்கிறோம். நல்லவன், உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் வாழ்க்கை நடந்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீ கர்த்தரை மறந்தாய், எவ்வளவு தூரமாய் போனாய். உலகம் 1000 சொல்லும். யோவான் 1:2 அவர் அப்புறம் போகையில் பிரவிக்குள்ளனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது ஒரு சிஷ்யர்களை நோக்கி, ரபி, இவன் குருநாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவள் செய்த பாவம் என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல,
இவனை பெற்றவள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள். இதைத்தான் சொல்றோம். அவங்க அப்பா என்ன பாவம் பண்ணாரோ இல்ல, உண்மைதான், ஒட்டுவாக்களின் பாவங்களை இருந்து கேட்கிறவர். ஆனாலும் பல நேரங்களிலே இதற்கும் சம்பந்தமே இல்லை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, நல்லவர்களுக்கும் கெட்டு நடக்கலாம், கெட்டவர்களுக்கும் நல்லது நடக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிற வார்த்தை இதை விட மனம் திரும்புதல் மேன்மையானது என்று சொல்ல விரும்புகிறேன். ஏன் என்ற கேள்விக்கு எப்பொழுதும் பதில் கூறுவது கடினம். புரிந்து கொண்டால் நல்லது. எல்லாரும் கேட்கிற கேள்வி, I think these things happen in my life. நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். அப்போலோ மருத்துவமனையில 13 நாட்கள் இருந்தது. மரண போராட்டம். Where are you Lord? How long I have to suffer, Lord? ஏன், எங்கே, எதுவரை? எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஆனால் 10 அடைப்புகள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஏன் என்ற கேள்விக்கு எப்போதும் பதில் கூறுவது கடினம். அதனால நான் சொல்ல வந்த வார்த்தை, இழப்புகள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மத்தியில அன்பானவர்களே நம்மை பாதுகாக்கிற தேவன் உண்டு. The greatest tragedy in the world. இதெல்லாம் tragedy, துக்கமான காரியங்கள். முதல்ல சொன்ன பார்த்தீங்களா? இல்லை, அந்த பிலாத் பலியினுடைய ரத்தத்தை அவள் பலியிலே கலந்தான். எவ்வளவு வேதனை, எவ்வளவு பெரிய இருமாப்பு, ஆணவம். பலி செலுத்தும் போது அதிலே கலந்தானா. இன்றைக்கு நாம் செய்தித்தாளை வாசிக்கிறோம். மனித கழிவுகள் சில குடிநீரில் கலக்கப்பட்டது, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நடந்து, இன்றைக்கு நடந்து. ஈவிரக்கமற்ற மனிதர்கள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள், இன்றைக்கு வாழ்கிறார்கள். நான் சொல்ல வந்த இந்த வார்த்தை, அன்பானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில விரும்பாத பல செய்திகளை நாம் கேட்கிறோம். விரும்பாத மரணங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கிறது. நம்ம விரும்பாத பல நடக்கும் வாழ்க்கையில வியாதி, ஏளனங்கள், துக்கங்கள், நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் மிகப்பெரிய டிராஜடி. என் ஊழியத்தினர் பலரை வளர்த்து விட்டேன், எல்லாமே எதிராக மாறினார்கள். இதுதான் உண்மை. இதுதான் மக்கள் அடிக்கடி பாடுகிறார், ஃபாதரும் பாடுறார் நிறைய இடத்துல. சுற்றத்தாறு காலத்தில் குடிந்திட்டார், பற்றிலும் பலர் பறந்திட்டார், கொள்கை கூறிய பலர் பெருந்திட்டார், ஆனால் ராஜாவின் அன்பு மாறவே மாறாது. நான் சொல்ல வந்து விரும்புகிற கருத்து என்னவென்றால், இன்றைக்கு நடக்கிற இந்த மரணங்கள், விபத்துக்கள் எல்லாவற்றை விட, அன்பானவர்களே, இவை எல்லாவற்றை விட அவரை சார்ந்து வாழ்வது மேலானது. அவர் சொன்னார், அப்படி அல்ல. 2 முறை அந்த வார்த்தை சொல்றாரு லூக்கா 13. அப்படி அல்ல, அப்படி அல்ல. அப்படினால் மக்கள் நினைக்கிறாங்க தான் அப்படி. ஒரு உயர்ந்திருந்தால் அவர் கர்த்தரோடு இருக்கிறார். இல்லை, இன்னைக்கு கர்த்தரோடு இல்லாத எத்தனையோ உயர்ந்திருக்கிறாங்க. ஜெபம் பண்றதே கிடையாது, ஒரு வேதம் வாசிக்கவே இல்லை. ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். அந்த போலவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆராதனை. அவர் சொல்றாரு, சீக்கிரம் முடிங்க அப்படின்றாரு பிரசங்கத்தை. என்னையா காரணம் கேட்டேன். 2020 பார்க்கணும். ஒரு பிரபலமான ஊழியர். நான் சொல்ல வந்த சொல்லக்கூடாது, ஆனா சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு பிரம்மாண்டமான சபையின் போதகர் 2020 பார்க்கணுன்றார். யோசித்து பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உயரம் இருக்கிறது, ஆழம் இல்லை. எனவே நீங்க ஒருத்தருடைய மெகா சபையை பார்த்து பெருமை சூடாதீங்க, ஒரு மெகா பாஸ்டரை பார்த்து பெருமை சூடாதீங்க. இன்னைக்கு மக்களுடைய எண்ணம் என்ன? அவரோடு கூட இருந்தால் நமக்கு ஒரு பெயர் உண்டாகும், அவரோடு கூட நமக்கு ஒரு புகழ் உண்டாகும், பெயர் உண்டாகும், நித்தியத்தில் இடம் உண்டாகும், சாப்பாடு கிடைக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு ஊழியரை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பார். அவர் தேவைகளை சந்திக்கிறார். காலை சிற்றுண்டி, பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு, போகும்போது ஏதோ கொஞ்சம் பணம். அரசியல்வாதிகளை போல ஒருத்தர் கேட்டேன், என்ன பண்ற தம்பின்னு. அந்த ஆளோடு அவரோட இருக்கிறேன். அவரோட என்ன பண்ணுவாரு? எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. பொழுதுலாம் கூடவே போவேன். வீட்டுக்கு வரும்போது ஒரு 1000 கொடுப்பாரு. அது தவறான காரியங்கள் கூட இருக்கலாம். உனக்கும் தொழில் என்ன? தொழிலே இல்லை, அவரோட தான் இருப்பேன். நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அரசியல்வாதி. யோசித்து அதுல ஒரு பெருமை அவருக்கு. நான் இவரோடு இருக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்,
அன்பானவர்களே, கவனியுங்கள். ஒரு சம்பவத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இது ஆங்கிலத்தில் படித்தேன். இங்கே நான் அதாவது வாழ்வின் தவிர்க்க முடியாத கேள்விகளையே சந்தித்தார். ஆங்கிலம் படிக்கிறேன். ஜீசஸ் ஃபேஸ்ட் தி அன்அவாய்டபிள் கொஸ்டின். உங்களுக்கு போய் நினைக்கிறேன். ஜீசஸ் ஃபேஸ்ட் தி அன்அவாய்டபிள் கொஸ்டின். தவிர்க்க முடியாத கேள்வி அவரை சந்தித்தார். 2 வித்தியாசமான சம்பவங்களையும் அதை டீல் பண்ணார். He discussed the 2 tragic events. Not only events, unavoidable question. வாழ்க்கையில பல நேரங்களில் எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இந்த நேரத்தில் கேட்கிற கேள்வி பதிலே சொல்ல முடியும். பிள்ளைகள் கேட்குது, ஏன் இப்படி? அவர் நல்லா இருக்கிறார், நீங்க ஊழியம் பண்றீங்க, அவரை ஊழியம் பண்றார், அவர் வசதியா இருக்கிறார், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? பிள்ளைகள் கேட்கிறாங்க. நீங்களும் பாஸ்டர், அவரும் பாஸ்டர், அவருக்கு ஏன் இப்படி இருக்கிறார், நீங்க நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? அந்த பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆரம்பத்துல சொன்னேன், அதாவது வாழ்வின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வது கடினமான ஒன்று. ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் அவர்தான். என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீங்க தான் அப்பா. எல்லாமே நம்ம இடத்துல இல்லை, என்னிடத்திலும் இல்லை, உங்களிடத்திலும் இல்லை, அவர்களை மட்டும் உண்டு. ஆனால் அன்பானதே பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எதை கண்டு விலகி ஓடுகிறோமோ அது அப்படியே வந்துடும். ஒரு சம்பவத்தை வாசித்தேன். அது ஒரு கதை. அது உண்மை கதையா போலி கதையா தெரியல, வாசித்தேன், உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வியாபாரி தன்னுடைய வேலைக்காரனையும் ஒரு இடத்துக்கு அனுப்பி ஒரு பொருளை வாங்கி வர சொல்லுகிறார். பொருளை அந்த இடத்துக்கு போன போது திரள் கூட்டம். அங்கே ஒரு பெண் அவளை கூப்பிட்டார். கிட்ட போகும்போது தெரியும் அது ஒரு பேய்ன்றது அப்பதான் கண்டுபிடித்தார் அவர். அது மரண தேவதை கண்டுபிடித்தார். ஓடி வந்தார், பொருள் வாங்கல. அடுத்து அவர் எஜமாட்ட சொன்னாரு, நான் பொருள் வாங்க முடியல. ஒரு பெண் என்னை அழைத்தாள். கிட்ட போன பிறகு தெரியுது அவள் ஒரு மரண தேவதை, நான் ஓடி வந்துட்டேன். உடனே இவர் அந்த பெண்ணிட்ட போய் கேட்டார், சரி இந்த பொருள் வாங்க முடியும், இன்னொரு ஊருக்கு போய் வாங்கன்னு சொன்னாரு. இன்னொரு ஊருக்கு போனார். அவர்கிட்ட பெண்ணில கேட்டார் போய் அந்த எஜமான் அந்த பெண்ணிடத்துல, எங்க வேலைக்காரன் அனுப்பினேன், அவன் பயந்து வந்துட்டான், என்ன காரணம்? அதனால அவரை இன்னொரு ஊருக்கு அனுப்பியிருக்கிற, இன்னொரு ஊருக்கு அவனை அனுப்பியிருக்க அந்த பொருள் வாங்கறதுக்கு. எனவே அந்த பொருள் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ அந்த மரணதேவி சொல்லலாம், நான் அங்கதான் ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சிருந்தேன், அந்த ஊர்ல தான். நல்ல வேலை அவரே அங்க போயிட்டான். அப்படி நினைக்கிறேன், அவனுக்கு அப்பாயின்மெண்ட் அங்கதான். அவன் மரணம் சந்திக்க இடம் அந்த ஊர் தான். இப்ப அவன் அந்த ஊருக்கு போயிட்டான். இங்கே அவன் அதை பயந்து ஓடி வந்தான். இப்போ அவனே வழியில போய் விழுந்தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன தெரியுமா, இன்னைக்கு நாம் சந்திக்க எல்லாமே துன்பத்தின் நிழல்கள் தான். நம்முடைய துன்பத்தை ஆண்டவர் சந்தித்தார். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து என்னவென்றால், அன்பான பிள்ளைகளே, வாழ்க்கையில் எது வரலாம், எல்லாம் வரலாம். அன்றைக்கு அவன் அந்த மரணத்தை பார்த்து ஓடி ஒளிந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் செய்யவில்லை. ஆனால் அந்த மரணத்தை சொல்லிட்டு அவனுக்கு நான் குறித்த இடம், அந்த அடுத்த ஒரு ஊருக்கு போறான். அந்த ஊர் தான் அவனுக்கு மரணம் குறிக்கப்பட்ட இடம், அது அல்ல. ஒருவேளை அந்த தொழில் அவன் செய்திருந்தால் அந்த மரணத்திலிருந்து அவனுக்கு விடுவிக்கப்பட்டிருப்பான். அந்த மரணத்தை சொல்லிச்சான், I had appointment with that man, that place. அந்த அவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் சொல்ல கருத்து என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையின் சிம்மங்களை வைத்து நீ இடைப்பட வேண்டாம். துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். சொன்ன ஒரு வார்த்தை அப்படி அல்ல. அந்த வார்த்தையை நான் திரும்ப ஒரு முறையாக உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்படி அல்ல என்று சொல்லுகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் சொல்ல வார்த்தை 2 வரை சொல்றாரு, அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல என்று உங்களை சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனார் புகழும் வேண்டாம், பேரும் வேண்டாம். சம வித்தியாசமா இருக்கலாம். இயேசுவோடு வாழ்வு. திரும்ப சொல்லுகிறேன், ரிப்பென்ட், reconcile, restore, refresh. உங்கள் வாழ்க்கையை புதிதாக்குவார். நீங்கள் மேன்மையாக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையே மாறும், எல்லாமே மாறும். மாறுமே, எல்லாம் மாறுமே. திரும்ப சொல்லுகிறேன், காண்கிற ஒன்றை வைத்து சம வித்தியாசம் இருக்கலாம், அதிலே மாறாதவர், மறவாதவர். எனவே அவர் சொல்ல, அப்படி அல்ல, நீங்கள் அவர் முடிவு பெற வேண்டாம். ஏழ்மையும் வறுமையும் எல்லாம் அப்படி அல்ல. இதுவும் மேன்மையான ஒன்று. அவரோடு இருக்கிற உறவு, அவரோடு வாழ்கிற வாழ்க்கை,
அவருக்காக ஓடுகிற ஓட்டம் ஒரு நாளுக்கு வீணாகாது. ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, தர்மையான வேலை காத்துதிக்கிறோம். காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாத ஒன்றை போல எங்களை சரியாய் நடத்தும். You faced all the unavoidable circumstances. வாழ்வின் பல சமயம் நீ சந்தித்தீர் ஆண்டவரே. ஏனென்ற கேள்விக்கு எங்களுக்கு விடை இல்லை, உம்மிடத்தில் விடை உண்டு. பிலாத்து வெளியுடைய ரத்தத்தை பலியோடு கலந்தான். அது எவ்வளவு பாரத்தோடு வந்தாங்க, பலி செலுத்த வந்தாங்க, தேவனை ஆராதிக்க வந்தாங்க. ஆனால் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சிலுவையிலே ஆராதிக்க வந்தவர்கள், பலி செலுத்த வந்தவர்கள், தொழில் உள்ள வந்தவர்கள் மரித்து போனார்கள். எனவே வாழ்வின் சம்பவங்களை வைத்து நாம் உங்களுடைய இடை போடாதபடி எல்லாவற்றையும் மத்தியிலும் எங்களுடைய மனம் திரும்புதல், எங்களுடைய உறவு, எங்களுடைய அர்ப்பணம் நிலைத்திருக்கட்டும். எங்களுடைய அர்ப்பணத்திற்கும் எங்களுடைய அந்த உறவுக்கும் அந்த எத்தனையோ தடைகள் இருக்கிறது. இழப்புகள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, பல சொல்லும் அவதூறான வார்த்தைகளை கேட்கும் போது கரைந்து போகிறோம், அர்ப்பணத்தை விட்டு விலகி போகிறோம். தயவாய் எங்களை மன்னியும். மக்காக வாழ, அதிகமாய் நேசிக்க, உங்கள் இன்னும் பலன் கொள்ள எங்களுக்கு இருந்ததாங்க. உலகத்தின் பாராட்டு வேண்டாம், உங்களுடைய பாராட்டே போதும். அப்படி அல்லவென்று சொல்லுகிறேன். உலகம் பாராட்டும் போது எங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள அல்ல, உங்களுடைய பாராட்டு ஒன்றே போதும். நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியனை, அந்த ஒரு வார்த்தை, ஆமாண்டவரே, அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் வாழ்கிறோம். அந்த ஒரு வார்த்தையை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். உலகத்தின் பாராட்டுகள் அல்ல, உலகத்தின் மேன்மை அல்ல, உலகத்தின் பட்டங்கள் அல்ல. நீ சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை, அதை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, டோன்ட் கிவ் அப். சூழ்நிலை வேண்டாம். அப்படி அல்ல, உடைய ஏழ்மை அப்படி அல்ல, வறுமை அப்படி அல்ல, தினமே வரல அப்படி அல்ல. அதில் மேன்மையான ஒன்றை கற்று வைத்திருக்கிறார். தேவன் செய்வார். செய்தி விவாசமா இருக்குமே, ஆனால் அடுத்தவளுக்கு அனுப்புங்க. சோர்ந்து போன ஊழியர்கள், தள்ளாடுகிற ஊழியர்கள், கலந்து போன ஊழியர்களை அனுப்பி இந்த செய்தியை அவளும் கேட்கட்டும். அவளை தூக்கி விடுங்க. God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.